ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 15/3/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை பிரதமை திதி மதியம் 2:33 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை த்விதியை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திரம் நட்சத்திரம் காலை 8:52 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து ஹஸ்தம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு மரண யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு கண்டம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே இஷ்டி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. ஒவ்வொரு பிரதமை திதி நாளன்றுமே நம்ம இந்த இஷ்டிங்கிற வார்த்தையை பார்த்துட்டு வரோம். யாகாதி கிரியைகளை செய்பவர்களுக்கு ஒரு உகந்த நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பால்குண பகுள பிரதமை அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சாந்திரமான மாதங்களிலே வரக்கூடிய அந்த பால்குண மாதத்தினுடைய 16வது நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:19 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:15 சந்திர அஸ்தமனம் என்பது காலை 6:47 சந்திர உதயம் என்பது இரவு 7:13 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:42 முதல் காலை 6:19 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 9:18 முதல் பகல் 10:48 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1:47 முதல் 3:16 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 6:19 முதல் 7:49 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:47 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் பகல் 9:30 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்திவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா.